ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41 அதிகாரம் 12 வசனத்தில், உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய், உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல் பொருளாவார்கள் என்கிற ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் கொடுக்கப்பட்ட ஒரு வசனம். ஏன்? அவர்களோடு போராடின மனுஷர்கள் அதிகம். நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம நிறைய பேரை பார்க்கலாம். நம்ம கூட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க, நம்ம கூட போராடிக்கிட்டே இருப்பாங்க, நம்ம கூட அவர்கள் எப்பொழுதுமே எதிர்ப்பாளர்களாகவே இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் நமக்கு சலிச்சு போயிடும், ஏன்டா இப்படி போராடுறாங்க, ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு. ஆனால் தேவன் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு அவர் என்ன சொல்கிறார்னாக்கா, அவர்கள் எல்லாரும் ஓடி போயிடுவாங்க, உன் முன்னால் நிற்க மாட்டாங்க, சீக்கிரத்தில் இது முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்கிறார். ஏன்? கர்த்தர் நம்மை நேசிக்கிறபடியினாலே இதை தொடர்ந்து அவர் விட மாட்டார். நிச்சயமாக அதை தடுத்து நிறுத்தி நமக்கு ஒரு சமாதானத்தை கட்டளையிடுவார். ஜெபிக்கலாமா? அன்புள்ள நல்ல பிதாவே, அப்பா, அநேக போராட்டங்களை என் வாழ்க்கையில் நான் சந்திக்கிறேன். இந்த போராட்டங்கள் எல்லாவற்றையும் நீர் இல் பொருளாக்கி ஒன்றுமில்லாமல் நீ செய்ய போகிறீரப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். என சமாதானமாய் தங்க பண்ண போகிறீர். உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.